என் செல்ல குழந்தையே, இன்று இரவு உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ எப்படியாவது கேட்டுவிட்டு உறங்கு. நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று நிச்சயமாக காத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, வாழ்க்கையில் நடக்காது என்று நீ நினைத்த விஷயம் ஒன்று நாளைய விடியலில் உனக்கு நடக்கப் போகிறது. என் குழந்தையே, பொதுவாகவே நம் கைகளில் எந்த ஒரு விஷயம் கிடைத்தாலுமே அந்த விஷயத்தை நீ பொக்கிஷமாக பார்த்து கொள்ள வேண்டும். தானாகத்தானே கிடைத்தது என்று சொல்லி அதை நீ தொலைக்கக்கூடாது. உன் கவலையை தீர்க்க வருகின்ற அந்த விஷயம் உன் தாயானவள் நானாக கூட இருக்கலாம் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன்னை தேடி எந்த ரூபத்திலும் வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். உன்னுடைய மனதை போட்டு எப்பொழுதும் குழப்பிக்கொள்ளாதே. வழிகள் வாழ்க்கையில் அதிகம்தான். உனக்கு தாங்கும் சக்தி இருப்பதனால் நிச்சயமாக நடக்கப் போகின்ற நல்ல விஷயம் கூட அது உன் கைகளில் கிடைப்பதற்கு முன்பாகவே உன்னை சோதித்து பார்க்க நினைக்கிறதே தவிர நிச்சயமாக எதுவும் உன்னை விட்டு தள்ளி போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சதா சர்வகாலமும் உன் தாயானவள் என்னையே நினைத்து, என் பிள்ளை, நீ எப்பொழுதும் மனமுருகி வேண்டுகின்றாயல்லவா? உன்னை நம்பினேன் தாயே, இனியும் உன்னைத்தான் நம்புவேன் என்று சொல்லி என் பின்னால் நிற்கின்ற என் குழந்தையே, எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உன் தாயானவள் என் மீது பழி போடாமல் என்னையே நினைத்துருகின்ற என் குழந்தை அல்லவா நீ? நிச்சயமாக இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் நடந்தே தீரும். நீ எப்பொழுதும் அம்மா என்று அழைக்கும் பொழுதெல்லாம் நீ எந்த அளவிற்கு என் மீது நம்பிக்கை கொண்டுள்ளாய், எந்த அளவிற்கு என் மீது அன்பு கொண்டுள்ளாய் என்பது நீ பேசுகின்ற அந்த வார்த்தைகளிலேயே எனக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. உன்னை போல்தான் உன் தாயானவள் நானும் உன் மீது அத்தனை அன்பு கொண்டுதான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை மறந்து விடாதே. சாதிக்கின்ற எண்ணம் கொண்ட குழந்தை அல்லவா நீ? நிச்சயமாக தைரியமாகத்தானே ஒவ்வொரு விஷயத்திலும் காலடி எடுத்து வைக்க வேண்டும். உன்னுடைய தைரியத்தை எந்த இடத்திலும் என் குழந்தை நீ இழந்து விடக்கூடாது. நம்பிக்கையோடு நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று மட்டும் நிச்சயம், உன் வாழ்க்கையில் நீ நினைக்காது நடக்காது என்று சொல்லி ஒரு விஷயத்தை நினைக்க மறந்தாயல்லவா? அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, கண்ணிமையை மூடி திறக்கின்ற நேரத்திலும் இந்த வராகி என்னுடைய உதவி உனக்கு கிடைத்து விடலாம். அதனால் எந்த நொடியிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. வாழ்க்கையில் எதை பற்றியும் என் பிள்ளை கவலைப்படாதே. நீ எல்லாம் முன்னேறவே மாட்டாய். வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ கஷ்டத்தை தான் அனுபவிக்கப் போகிறாய் என்று உன்னை சபித்தவர்கள் எல்லோர் முன்னிலையிலும் அவர்களை விடவும் நீ சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய். என்னுடைய பக்தை அல்லவா, என்னுடைய பக்தன் அல்லவா, நீ நன்றாக வாழ்ந்து காட்டப் போகின்றாய். இது உன் அம்மா சொல்கின்ற சாத்தியமான உண்மை என்பதனை மறந்து விடாதே. நடக்காத எந்த விஷயத்தையும் உன் தாயானவள் உன் முன்னால் எடுத்துச் சொல்வதில்லை. நடக்காது என்று தெரிந்தால் அதை ஒருபொழுதும் உன்னிடத்தில் எடுத்துரைப்பதும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் இன்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை எந்த நிலைக்கு மாற்றும் என்பதனை நீ நிச்சயமாக தெளிவில் கொள்வாய். என் குழந்தையை, மற்றவர்களை உதாரணமாக கொண்டு வாழ நினைக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. எல்லா விஷயங்களும் நமக்கு மேலும் மேலும் துன்பங்களை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதும் நீ கஷ்டப்படும் பொழுதும் துன்பப்படும் பொழுதும் உன்னுடைய நிலையை உணர்ந்துதானே நான் உனக்கு ஆறுதல் சொல்ல வருகிறேன். நீ என்னை நேசிப்பதனால்தான் நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற அர்த்தம் கிடையாது. நீ என்னை நேசிக்காவிட்டாலும் நான் எப்பொழுதும் உன்னை நேசித்து கொண்டுதான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரத்திலுமே அம்மாவின் அன்பு மட்டும் உனக்கு கிடைக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பிரச்சனைகளுக்குள் சிக்கலுக்குள்ளும் மாட்டிக்கொண்டாய் என்பதற்காக எல்லாவற்றையும் இழந்து விட்டதாக நினைக்காதே. உனக்குள் நான் இருக்கும் வரை யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. உன்னை எவராலும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். நான் சொல்வதை சற்று கவனமாக கேள்.
என் குழந்தையே, எத்தனை மலர்கள் இருந்தாலும் ரோஜாவினுடைய இதழ் நல்ல மருந்தாக மாறும். அதுபோலத்தான் இந்த வராகி நான் இருக்கின்ற இடத்தில் உனக்கு எந்த துன்பங்களும் இருக்காது. என் குழந்தையே, சில குழந்தைகள் எல்லாம் என்னிடத்தில் என்ன கேட்கின்றார்கள் தெரியுமா? அம்மா, எனக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசைதான். உன் மீது நான் வைத்த பக்தி மட்டும் தினமும் எனக்கு அதிகரிக்க வேண்டும். உன் அன்பை கண்டு நான் மெய்சிலிர்த்து போயிருக்கிறேன். அதனால் நான் எப்பொழுதும் உன் குழந்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற என் பிள்ளை அல்லவா நீ? என் குழந்தையே, எதை கொடுத்தாலும் அம்மா எதை கொடுக்கவில்லை என்றாலும் எப்பொழுதும் என் அன்பை தேடி வருகின்ற என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கை உனக்கான அன்பை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து எப்பொழுதும் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் மீது அதீத அன்பை நீ கொட்டி தீர்க்கும் பொழுதெல்லாம் அம்மா நிச்சயமாக மெய் சிலிர்த்துதான் போய்விடுகின்றேன். என் குழந்தையே, என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன் தாயானவள் நான் தாங்கி பிடிப்பேன் என்பதனை மறந்து விடாதே. நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் நிரந்தரம் என்று ஒருபொழுதும் நினைத்து விடாதே. காலம் மாறும், இந்த சூழ்நிலைகளும் மாறும். நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய். ஒன்றை மட்டும் உனக்கு எப்பொழுதும் நான் சொல்லிக் கொள்கிறேன். உயிரும் நம்பிக்கையும் ஒன்றுதான். நான் ஒரு முறை உடைந்தால் அதுவே உனக்கு கடைசியாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. எப்படி உயிர் போனால் மீண்டும் வராதோ அதுபோலத்தான் நம்பிக்கையும். ஒரு முறை அதை நீ விட்டு விட்டாயானால் மீண்டும் அது ஒருபோதும் உன்னை வந்து சேராது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை காயப்படுத்தும் எல்லாவற்றையுமே உன்னிடம் இருந்து நான் விலக்கி விடுவேன். நான் உன்னை நிச்சயமாக நான் கொண்ட அன்பினால் உன் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்ப்பேன் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையை, இப்பொழுது நான் சொல்வது போல நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் விரும்பிய விஷயம் ஒன்று உன் கைகளில் கிடைத்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தப் போகின்றது. இத்தனை காலமும் நீ வேண்டி நின்றதல்லவா, அது உனக்கே உனக்கானதாக மாறப்போகின்ற தருணம் வந்துவிட்டது. உன்னுடைய பிரச்சனைகளை நீ சொல்லாமலேயே உன் தாயானவள் நான் புரிந்து கொள்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. கலங்கிய கண்ணீரோடு உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாக உன் தாயானவள் எனக்கு மனது உடைந்துதானே போகின்றது. மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய கஷ்டங்களை கொடுக்கத்தானே செய்கிறது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், இனி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன் வாழ்க்கை உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் மிக பெரிய சந்தோஷத்தையும் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதனை நீ புரிதலில் கொண்டால் அதுவே போதும். வேறு எதையுமே இனி என் பிள்ளை தன் கணக்கில் எடுத்து கொள்ள மாட்டாய். தனக்கான வாழ்க்கை தன்னை எந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக அம்மாவினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக மிக பெரிய நம்பிக்கைக்கு அழைத்துச் செல்லும் என்பது உன் மனதில் நிலையாக நிற்கும் பொழுது நீ எவ்வளவு இன்னல்களை கடந்து வந்தாலும் அதிலிருந்து உனக்கான மாற்றத்தை நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்கக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனால் இந்த வாழ்க்கை இனி உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் உனக்கு உறுதியாக தரும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையை கடந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள். வராகியின் பிள்ளையான பிறகு உனக்கு இந்த வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்பது உனக்கான மிக பெரிய நம்பிக்கையாக எப்பொழுதும் இருந்து விட்டாலே போதுமல்லவா? என் குழந்தையே, நாம் நினைப்பது ஒன்றும் நடப்பதும் ஒன்றுமாக இருக்கும் பொழுது அதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னால் அதை அடைய முடியும் என்பதனை நீ நம்பினால் போதும். உன்னுடைய நம்பிக்கை ஒன்றே இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு வலிமைப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நல்லதை செய்ய எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன். நீயோ எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையாவது எண்ணிக்கொண்டு
இந்த வாழ்க்கையில் அதிகப்படியான துன்பங்களை சந்திக்கிறாய். மேலும் மேலும் உனக்கே உனக்கான அத்தனை உண்மைகளையும் என் பிள்ளை தொலைத்து நிற்கிறாய். இனிமேலும் இதையெல்லாம் பற்றி அதிகமாக யோசித்து விடாமல் உனக்கு நல்ல நடக்கும் என்பதனை நீ நம்பு. நல்லதை நடத்தி கொடுக்க அம்மா இருக்கிறேன் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள். உன்னோடு நான் இருந்து உனக்கு அத்தனை உண்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவை கொடுத்து விட்டது என்றால் வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. எந்த சூழ்நிலையை கண்டும் என் பிள்ளை வேதனைப்பட வேண்டிய நிலை உனக்கு இருக்காது. என் குழந்தையை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் வரும். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட மற்றவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். அதனால் நமக்கு மட்டும்தான் கஷ்டம், நமக்கு மட்டும்தான் வேதனை என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டே இந்த இரவில் உனக்கான நன்மைகளை விட்டு விடாதே. இரவு உறக்கம் எந்த அளவிற்கு அவசியம் என்பதனை நான் சொல்லித்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏனென்றால் பல முறை உனக்கு நான் அதை எடுத்துச் சொல்லிவிட்டேன். இனியும் இதை உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேறு எந்த மாற்றத்தையும் கண்டு என் பிள்ளை நீ வருத்தப்பட மாட்டாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை உணர்ந்து இந்த இரவை நீ நல்லபடியாக கடந்து வந்து விட்டால் அது போதும். அதன் பிறகு எல்லா விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக மாறும். எல்லோரிடத்திலும் திறமை என்ற ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த திறமையை ஒவ்வொருவரும் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதில்தான் அவர்களினுடைய வெற்றியின் ரகசியம் மறைந்து கிடக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் நீ எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எல்லாம் எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை தடைகளும் நீங்கி இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்துகின்ற நேரம் வந்துவிட்டது. வலிமை உள்ள பொழுது சேமிக்க பழக வேண்டும். ஏனென்றால் யாரும் கடைசியில் உனக்கு கொடுத்து உதவ வர மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொண்டு சேமிப்பு என்ற ஒன்று யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு நிம்மதியான உறக்கம் தானாகவே வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை எப்பொழுதும் கொடுத்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். இனி எல்லா மாற்றங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் தங்கமே, எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலாம். எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தலாம். அதனால் எதற்கும் தயாராக இரு. என் குழந்தையை, ரப்பரை பார்த்து பென்சில் சொல்கிறது, ஒவ்வொரு முறை நான் செய்யும் தவறுக்கும் என்னை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி விடுகிறாய். ஆனால் என்னை சுத்தம் செய்யும் பொழுது நீ கரைந்து கொண்டே போகிறாயே, அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று. அந்த ரப்பர் அதற்கு என்ன சொன்னது தெரியுமா? அது என்னுடைய கடமை. நான் படைக்கப்பட்டதே அதற்காகத்தான். என்னை கண்டு நீ வருந்த வேண்டாம். இதில் எனக்கு முழுமையான மகிழ்ச்சி. என்னால் உன் தவறுகள் அழிக்கப்பட்டு நீ திருத்தங்களுடன் முன்னேறி சென்றால் அதுவே என்னுடைய வெற்றி. நான் கரைவதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றது. அந்த ரப்பர் வேறு யாரும் கிடையாது, உன்னை பெற்றவர்கள்தான். அவர்கள் ஆயுள் முடியும் வரை உன் தவறுகளை திருத்திக் கொண்டே இருப்பார்கள். உன் மீது பொறாமைப்படாத உள்ளங்கள் இவர்கள் என்று கூட சொல்லலாம். ஆனாலும் 100க்கு 99% பிள்ளைகளுக்குத்தான் இது பொருந்தும். பாரபட்சம் பார்க்கின்ற பெற்றோர்களையும் உன் தாயானவள் நான் கண்டுவிட்டேன். எல்லாம் இந்த பணம் படுத்துகின்ற பாடு. இந்த பணம்தான் இவர்களை எல்லாம் இது போன்று பாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் உறுதி கொண்டு இந்த சூழ்நிலையில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை தெளிவில் கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும்.
இன்று இரவை நல்லபடியாக கடந்து வந்துவிடு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.